கடந்த 2 மாசமா நம்ம அடிக்கடிக்கு கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, தமிழ்நாட்டுடைய கடன். இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால இளைஞர்களுடைய வாழ்க்கைகள்லாம் பாதிக்கப்பட போகுது. 1952லிருந்து 2021 வரைக்கும் வாங்குன கடன் 5,00,000 கோடி. ஆனா, இப்போ வெறும் 5 வருஷத்துல வாங்குன கடன் 5,00,000 கோடி. இதனால பயங்கரமான பொருளாதார நெருக்கடி வரப்போகுது. தமிழ்நாடே மூழ்கப் போகுது. இப்படியெல்லாம் பல டிபேட்ஸ் பார்த்திருப்போம். ஆக்சுவலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு கடன்னா என்ன? இதெல்லாம் உண்மையிலேயே எப்படி இருக்கு? இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஜோசப் விஜய் அவர்களும் இத பத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம நெறைய கடன் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அத பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அபார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் தியரி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே கடன்னா என்ன? தமிழ்நாடு மூழ்கப் போகுதா? அதுக்கு முன்னாடி கடன எப்படி வாங்கணும்? எத வச்சு அளக்கப் போறாங்க? இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். டெப்ட்னா என்ன? ஆக்சுவலா கடன் அப்படின்றது நாம எத பொறுத்து வாங்கப் போறோம்? எப்படி அத நம்ம புரிஞ்சுக்க போறோம்? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு தனிநபர் ஒரு ரூ. 50,000 வாங்கியிருக்காரு. இதே ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50,00,00,000 வாங்கியிருக்காங்க. இதுல யாருக்கு ரிஸ்க்குன்னு நம்ம கேட்டோம்னா, நமக்கு கண்ண மூடிட்டு யோசிக்கும்போது, கண்டிப்பா அந்த 50,00,00,000 வாங்குறவங்க தான்பா கஷ்டம். அவங்க மாட்டப் போறாங்க. இது எங்க போகப் போதோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்குள்ள வரும். ஆனா உண்மை என்னன்னா, நாம வாங்குற கடன் எத பொறுத்து வாங்குறோம்? எதுக்காக வாங்குறோம்? இப்போ நான் வாங்குன கடன் ஒரு சொத்து மேல இருக்கு. அப்படி இல்லன்னா, நான் வாங்குன கடன் ஒரு பொருள் மேல இருக்கு. அப்படின்னும்போது, அந்த பொருள வித்தா அந்த கடன அடைச்சுக்க முடியும். ஸோ, நம்ம வாங்குற கடன் எந்த விஷயத்துல நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான், அந்த கடனுடைய மதிப்பையே நம்ம அளக்க முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஃபேக்ட்டும் இருக்கு. அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடன பொறுத்தவரைக்கும், நம்ம வாங்குனதுல தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நாம வாங்குற கடன் ஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு கிரைட்டீரியாவும் சொல்றாங்க. அதாவது ஜிஎஸ்டிபி. அத பொறுத்து தான் நம்ம கடனும் வாங்க போறோம். அந்த கடன் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் நாம நம்மளுடைய பொருளாதாரத்துல 100% 28% தான் நாம வாங்கணும்னு ஒரு ரூலும் இருக்கு. நாம வாங்குன கடன், அதாவது இதுவரைக்கும் இருக்கிற கடன் பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜிஎஸ்டிபில 24% தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ, இது ஒரு ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுல தவறுகள் ஒன்றும் கிடையாது. ஆனா, வந்த பணமெல்லாம் சரிவர இன்வெஸ்ட் ஆகுதா? உள்ள போன பணம் எல்லா இடமும் நமக்கு ரிட்டர்ன் குரோத் ஆகுதான்றத தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எத பொறுத்தெல்லாம் கடன் வாங்கணும் அப்படின்றத பார்ப்போம். தமிழ்நாட்டின் நிலைமை. ஆக்சுவலா இந்தியால தமிழ்நாடுன்றது ஒரு நல்ல எக்கனாமி இருக்கிற ஒரு ஸ்டேட். தமிழ்நாட்டுல நல்ல நல்ல இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டார், ஐடி செக்டார், எக்ஸ்போர்ட் செக்டார், அது இல்லாம ஆட்டோமொபைல் செக்டாரும் நல்லபடியாவே இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு. இது தமிழ்நாட்டுடைய ரெவென்யூக்கு பெரிய காரணமாவும் இருக்கு. அதனால தான் எக்கனாமிஸ்ட் சில பேர் சொல்றாங்க, நாம கடன பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. எக்கனாமிஸ்ட் ஒரு ஸ்டேட்டு எத பொறுத்தெல்லாம் நம்ம கடன் வாங்கலான்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெப்ட் டூ ஜிஎஸ்டிபி ரேஷியோ. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ட பொறுத்து வாங்கலாம். நம்ம ஒரு வருஷத்துல எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம், அதனால எவ்வளோ ஜெனரேஷன் ரெவென்யூ வந்திருக்கு, இத பொறுத்து வாங்கலாம்னு சொல்லிருக்காங்க. அதுல 28% வந்து நம்ம வருஷம் வந்து நம்மளுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அத கிரைட்டீரியாவும், லிமிட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. இத தாண்டி வாங்கக்கூடாதுன்னும் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய எக்கனாமிக் குரோத். இப்போ உதாரணத்துக்கு நான் லாஸ்ட் இயர் எனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் குரோத் இருக்கு அப்படின்னும்போது, நம்ம அத பொறுத்தும் இந்த தடவ பிளானிங்கும் பண்ணிக்கலாம். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து ரெவென்யூ ஜெனரேஷன். இப்போ நமக்கான ரெவென்யூ எவ்வளோ வந்துட்டு இருக்கு, எந்தெந்த பக்கமெல்லாம் நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரெவென்யூ வருதா இல்லையா? இத பொறுத்தும் நம்ம ரெவென்யூவ ஜெனரேட் பண்றதுக்கான வழிய பார்க்கலாம். ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் மோத் வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம நாட்டுக்கு தேவையான இப்போ ஒரு பிளேஸுக்கு தேவையான ரோடு, பார்க்கு, ஃபெசிலிட்டீஸ் இத தாண்டி ஜிம்மு, ட்ரெய்னிங் நமக்கு இத பாரு நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்டேட் டெவலப் பண்ணி குடுக்கணும். அது பண்ணி குடுக்கறது மூலியமாவும் நமக்கான ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம நம்மளுடைய கடன் வாங்குறத எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனா, இப்போ வாங்குன கடன பொறுத்தவரைக்கும் நம்ம பயப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லன்னு பல எக்கனாமிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்கனாமிஸ்ட் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்ம கடன் நெறைய வாங்குறோம். பாரோவிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. வருடத்துக்கு வருடம் கடன் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக நீங்க நெறைய கடன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு குடும்பத்துல புருஷன், பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ஒரு அப்போசிஷன் பார்ட்டி என்னைக்குமே நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட. நம்ம என்னதான் ரெவென்யூ வந்துட்டே இருக்கு அப்படின்றதுக்காக கடன் வாங்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றதும் ஒரு ஸ்டேஜ்ல தப்பு தான். உண்மையான கேள்வி. அதாவது இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்கு? கவர்மெண்ட்டா? இல்ல அப்போசிஷனா? உண்மைய சொல்லணும்னா 2 பேர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம வாங்குற கடன் வந்து நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோமா? இது ஃபியூச்சருக்கு ஒரு குரோத்த குடுக்குமா? அப்படின்றத பொறுத்து தான் நம்ம கடன வாங்கி அத சரிவர இன்வெஸ்ட்டும் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்ல நம்ம வாங்குற கடன் வந்து ஒரு ரோட்ஸ்க்கோ, இண்டஸ்ட்ரீஸ்க்கோ, இல்ல எஜுகேஷனுக்கோ, இல்ல ஒரு ஜாப்ஸ் டெவலப் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் நம்ம பண்றோம்னா, அது வந்து ஒரு கடன்ல சேராது. ஏன்னா, அது பின்னாடி ரிட்டர்ன் பேக் ஆகிடும். அத வச்சு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனா, இந்த கடன் வெறும் செலவுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்போது, கண்டிப்பா அது பின்னாடி ஒரு பிரச்சனைய உருவாக்கக்கூடும். அதனால தமிழ்நாடு கடன்ல மூழ்குதுன்னு ஒரே லைன்ல சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லன்னும் சொல்லிட முடியாது. நம்பர்ஸ மட்டும் இல்ல, இங்க நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமியையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்த கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ அனாலிசிஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.